பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழியும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட வாழ்த்தி இன்றைக்கு இந்த அருமையான செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். செய்திக்கு முன்பாக கூட தேவனை துதித்து துதிகளின் மத்தியில் வாசம் படுகிற அருமை ரட்சகர் இன்றைக்கும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக என்னையும் உங்களையும் மூடி மறைத்து தேவன் வைத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் தியானித்து ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அருள் புரிவாராக. ஹல்லேலூயா. என்னோடு கூட இந்த பாடலை பாடுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் யார், அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இந்த பூமியிலே ஒரு வெற்றி வாழ்க்கை நாம் வாழ முடியும், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை, தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. தர்மியான பாடலை ஜெப வாஞ்சியோடு கூட 1990 வருடத்திலே பிலிப் மனோகர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர் இந்த பாடலை எழுதினார். ஹல்லேலூயா.
எவ்வளவு அருமையான ஒரு பாடல். ஹல்லேலூயா. கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த தொடரிலே அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். எப்படியாக பணத்தை நாம் சேமிப்பது, சம்பாதிப்பது, எப்படியாக நாம் அதை செலவழிப்பது என்பதை குறித்து தொடர்ந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். முக்கியமாக பணத்தை சம்பாதிப்பது, சேமிப்பது, முதலீடு செய்வது, வருமானத்தை ஈட்டுவது, செலவழிப்பது, இதை மூன்றையும் குறித்து பண காரியத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்கள் நான் சொன்ன பாருங்க. எப்படியாக சம்பாத்தியம் செய்வது, எப்படியாக சேமிப்பது, எப்படியாக முதலீடு செய்வது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, எப்படியாக வருமானத்தை பெருக்குவது, எப்படியாக நாம் செலவழிப்பது என்பதை குறித்து தான் உங்களோடு தொடர் போதனையாக நான் நடத்தி கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி சம்பாதிப்பது என்பதிலே, நம்முடைய மாமிச பலத்திலே நாம் என்ன செய்யக்கூடாது? முயற்சி செய்யக்கூடாது. மாமிச பலத்தில் செயல்படக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுடைய பார்ட்னராக, குடும்ப வாழ்க்கையில பாருங்க, முப்பரி நூல், அதாவது கணவன், மனைவி, அதோடு கூட தேவன், இந்த 3 பேர் இருந்தால் தான் அது குடும்பம். ஹல்லேலூயா. முப்பரி நூல் அறாது என்று சொல்றாங்க பாருங்க. இதுல ஒண்ணு இல்லைன்னாலும் ஒன்னு அருந்து போகும். முப்பரி நூலை எடுத்து நீங்க அந்த கயிறு ஃபேக்டரியில் போய் அந்த முதலாளிகிட்ட கேட்டு லேபரேட்டரி டெஸ்ட்க்கு அனுப்புங்க. 2 கயிறு சீக்கிரமாக அருந்துரும், 3 கயிறு அறுபது மிகவும் கடினம். அதே போல குடும்ப வாழ்க்கையிலே கணவன், மனைவி, கர்த்தர், இந்த 3 பேரும் புரியுங்களா, இணைந்தவர்களா இருக்கிறாங்க. இதுல யாரையும் அதை அறுத்து போடுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இல்லை என்றால் அங்கே ஜீவன் கிடையாது, வாழ்வு கிடையாது, ஜெயம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்னாக்க, பணத்தை எந்தெந்த விதத்திலே சம்பாதிப்பது என்பதை குறித்து நான் கடந்த போன தொடரில் சொன்னேன். வேலை, அதாவது நீங்க வேலை செய்கிற ஒரு கம்பெனியில 8 மணி நேரம் ஒரு மாதம் முழுவதும், ஒரு வருடம் முழுவதும் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் வேலை வாய்ப்பதற்கு ஏற்ற ஒரு அந்த சம்பளம் தான் உங்களுக்கு நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரை அது கிடைக்கும். இரண்டாவது சுய தொழில், நீங்க சுயமா நீங்க செய்யறீங்க, அதுக்கு ஒரு ஆளை வைத்துக் கொள்றீங்க. அதை வைத்து என்ன செய்யறீங்க, அதுல எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு நீ சம்பாதிக்கிறீங்க. மூன்றாவதாக என்ன செய்யறீங்க, நீங்க என்ன செய்யறீங்கன்னாக்க முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறீங்க. புரியுங்களா? பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த காரியங்களிலே நீங்க முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது என்று சொல்லி அதுல வருமானத்தை பெருக்கக்கூடிய காரியங்களில நீங்க பண்றீங்க. புரியுங்களா? இப்படியாக வருமானத்தை நாம் பெருக்குவதிலே என்னென்ன காரியங்களிலே பெருக்க வேண்டும் என்று அதை வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். புரியுங்களா? வருமானம் பார்த்தீங்கன்னா சிறிய ஒரு பிசினஸ் செய்வது மூலம், பெரிய முதலீடு செய்வது மூலம், ரியல் எஸ்டேட், இப்படியாக ஸ்டாக் மார்க்கெட்டை செய்வது மூலமும் பணத்தை பெருக்கலாம் என்று. ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே நாம் சேமிப்பை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மிக மிக முக்கியம். வரவு 8 அணா, செலவு 10 அணான்னா அங்க வாழ்க்கையில 10ஆம தான் இருக்கும். புரியுங்களா? வரவு 8 அணா, செலவு 10 அணா அப்படின்னா வாழ்க்கையில 10ஆம தான் இருக்கும். புரியுங்களா? அதனால சேமிப்பு மிக மிக முக்கியம். இந்த சேமிப்பை குறித்து, சேவிங்ஸை குறித்து வேதத்திலே நாம் யாரிடத்துல கற்றுக்கொள்கிறோம்? யோசேப்பினிடத்தில் கற்றுக்கொள்கிறோம். வேதம் அதனால தான் நமக்கு யோசேப்பை எழுதி வைத்திருக்கிறது. வேதத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு, நகோமி, தாவீது, எலியா, எலிசா அனைவரும் தங்கள் காலத்தில் பஞ்சத்தை பார்த்தவர்கள். புரியுங்களா? அவங்க காலத்துல பஞ்சம் வந்தது. இந்த பஞ்ச காலத்துல எப்படியாக அவர்கள் செயல்பட்டாங்க, அதுல எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை குறித்து உங்களோட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தர் அவர்களெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல பாருங்க, பஞ்ச காலத்துல எப்படி அவர்கள் தன் சுய மூளையை பயன்படுத்தி அந்த காரியத்தில் வெற்றி பெற்றார்களா, இல்ல தோல்வி அடைந்தார்களா, எப்படியாக கர்த்தரை சார்ந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆபிரகாம் கானான் தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது அவன் எகிப்துக்கு சென்றான். அங்கே எகிப்துக்கு சென்ற பொழுதுதான் ஆகாரை சேர்த்து கொண்டான். அதன் மூலம் இஸ்மவேல் பிறந்தான். முழு இஸ்ரவேலுக்குமே குலத்திற்குமே பெரிய பிரச்சனையாக வந்தது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதே போல எலிமெலேக்கு மோவாப் தேசத்துக்கு சென்றான். அவன் எருசலேமில் பஞ்சம் வந்த பொழுது மோவாப் தேசத்துக்கு சென்ற பொழுது தன்னுடைய 2 மகன்களை இழந்தான். ஏன்னா அந்த நகோமி கணவனையும் இழந்து போய்விட்டாள். புரியுங்களா? அங்கே மரித்து போனார்கள். கணவன், 2 பிள்ளைகள் மரித்து போனார்கள். பஞ்ச காலத்திலே மாமிசத்தின்படி செயல்பட்டதுனாலே. புரியுங்களா? அதனாலே
பஞ்ச காலத்திலே மாமிசத்தின்படி செயல்படுகின்ற பொழுது பல பிரச்சனைகளை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். கடன் பாருங்க, ஒரு கடன் வாங்குறீங்க, அந்த கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்குறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடன் ஏற்கனவே மாத கடன் இருக்கு, அதை அடைப்பதற்கு ஒரு வார கடன் வாங்குறீங்க. வாரம் உங்களால் கட்ட முடியல, கடன்காரன் இருக்கின்ற போது இன்னொரு கடன்காரத்தை வாங்குறீங்க. அது என்ன செய்யுது, கடைசியில் உங்களை கழுத்தை நெருக்கி பிடித்து வாழ்க்கையில முன்னேறி விடாமல் எங்கும் திசை என வழி தெரியாதபடி அநேகர் என்ன செய்யறாங்க, பெரிய பிசினஸ் எல்லாம் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஈசாக்கு பாருங்க, பஞ்ச காலத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி விதைத்தான். 100 மடங்கு பஞ்சம் வந்த பொழுது முழு எருசலேமில் இருக்க எல்லாரும் ஊரே காலி பண்ணி போயிட்டாங்க. ஈசாக்கு மட்டும் என்ன செய்தான், முழு ஊரும் முழு நிலமும் அவருடைய நிலமாக இருக்கிறது. எல்லா நிலத்திலும் விதைத்தான். 100 மடங்கு அறுவடையை ஈசாக்கு கண்டான். கர்த்தர் சொன்னார், அதன்படி செயல்பட்டான். ஈசாக்கு 100 மடங்கு அறுவடையை கண்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல தாவீதும் அங்க இருக்கக்கூடிய சாபத்தை போக்க நடவடிக்கை எடுத்தான் என்று பார்க்கிறோம். எலியா மலைக்காக 7 முறை பிரேயர் பண்ணினார் என்று பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசனம் உரைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே யோசேப்பை குறித்து பார்க்கின்ற பொழுது சேமிப்பு என்று சொன்னால் யோசேப்பு உங்களுக்கு ஞாபகத்தில், சேமிப்பு யோசேப்பு இந்த வார்த்தை உங்க மனசுல இருக்கவே வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பின் வந்தான் வாழ்க்கையில சேமித்து வைத்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 41வது அதிகாரம் வசனம் 46 முதல் 49 பார்க்கலாம். ஆதியாகமம் 53வது அதிகாரம் முதல் 57வது அதிகாரத்திலும் பார்க்கலாம். ஆதியாகமம் 47வது அதிகாரம் வசனம் 14 முதல் 20, 23வது வசனம் 24, 25 பார்க்கலாம். புரியுங்களா? முதலாவது பரிபூர்ணம். அப்புறம் தான் என்ன செய்தது, அந்த பஞ்சம் வருவதற்கு முன்பதாக யோசேப்பு என்ன செய்தான், பரிபூர்ணமாய் 7 வருடங்கள் எல்லாம் என்ன செய்தான், அவன் சேமிப்பை சேர்த்து வைத்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் வாழ்க்கையில சம்பாத்தியத்தை சரிவர நிர்வகிக்க தெரியாதவர்கள் சிக்கலிலே மாட்டி விடுகிறார்கள், பிரச்சனையில மாட்டி விடுகிறார்கள். அவர் கடன் பிரச்சனை சிக்கிக் கொள்கிறார்கள். சம்பாத்தியத்தை ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், அதாவது அதை எப்படி ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது சரியான விதத்திலே நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையாய் கொடுக்கப்பட்ட பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்கள் நன்றாக நிர்வாகத்தில், ஆவிக்குரிய சபை நிர்வாகத்திலும் சரி பொருளாதார நிர்வாகத்திலும் அவங்க ஒரு நிபுணர். நன்றாக குடும்பத்தை நிர்வகிக்கவும், பொருளாதாரத்தை நிர்வகிக்கவும், சபையினுடைய அந்த அக்கௌண்ட்ஸை நிர்வகிக்கவும், சபை காரியங்களை நிர்வகிக்கும் கர்த்தர் அவங்களுக்கு நல்ல ஒரு திறமை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை நன்றி தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஒரு வாழ்க்கை குடும்பத்தை ஒரு திடீரென்று பஞ்சம் வருவதில்லை. பஞ்சம் வருவதற்கு முன்பாக செழிப்பு நாட்கள் வரும். அந்த நாட்களிலே நீங்கள் விழிப்படைந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல தேவன் என்ன செய்கிறாரு, திரட்சியான நாட்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். செழிப்பின் நாட்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த செழிப்பின் நாட்களை சேமிக்க மறந்தால் நீங்கள் பஞ்ச நாட்களிலே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த செழிப்பு 7 வருடம் பஞ்சத்தை யோசேப்பு சேமித்து வைத்தான். அந்த தேசத்திலே எகிப்து தேசத்திலே பஞ்சம் வந்த பொழுது ஜனங்கள் எல்லாம் யோசேப்பின் இடத்துல பணத்தையும் அவர் வைத்திருந்த மிருகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் சாப்பிடுவதற்கு ஆகாரத்தை யோசேப்பின் இடத்துல அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப சம்பாத்தியத்தை சரிவர நாம் நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, சேவிங்ஸ் ப்ராப்பர் வே ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பணத்தை சேமித்த பணத்தை சரிவர நிர்வகிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது பணத்தோடு நமக்கு எப்படிப்பட்ட கவனமான உறவு தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, பணத்தோடு உங்களுக்கு சரியான ஒரு உறவு, கவனமான ஒரு உறவு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி மனைவியோடு உங்களுக்கு கவனமான ஒரு உறவு இருந்தால் தான் அது நீடித்து நிற்கும். பிள்ளைகளோடு உங்களுக்கு சரியான கவனமான ஒரு உறவு இருந்தால் தான் அது நீடித்து நிற்கும். கர்த்தரோடு உங்களுக்கு கவனமான உறவு இருந்தால் தான் நீங்க தேவனோடு ஐக்கியத்தில் நிலைத்து நிற்க முடியும். அதே போல பணத்தோடு நன்கு கவனமான ஒரு உறவு உங்களுக்கு இருந்தா தான் பணக்காரியத்தில் நீங்க செழிப்படைய முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அநேகர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா? புரியுங்களா? கிறிஸ்தவர்கள் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணலாமா? ஏன்னா அதெல்லாம் கூடாது என்று ஒரு சிலர் போதிப்பார்கள். ஆனால் இங்க வேதத்தை பார்த்தால் பார்த்தீங்கன்னாக்க எகிப்து தேசத்தினுடைய பார்வோன் ராஜா
அவனுக்கு யோசேப்பு சொன்ன அறிவுரை என்ன? பஞ்சகாலத்தில் தப்புவிக்க விவேகமும் ஞானமும் நிறைந்த மனிதராக இருப்பது அவசியம் என்று சொல்லி சம்பாத்தியத்தை குறித்து, சேமிப்பை குறித்து யோசேப்பு பார்வோனிடத்தில் சொல்கிறான். ஹல்லேலூயா. புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்சத்திலும் தப்பி வைப்பதற்கு என்ன? சேமிப்பதுதான் என்ன நல்லதுன்னு சொல்லி யோசேப்பு பார்வோனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய செல்வம் எப்படின்னா, நாம் சம்பாதிப்பதை விட நம்மிடம் இருப்பதை வைத்து நம்முடைய செல்வம் கணக்கிடப்படும். புரியுங்களா? நீங்க 10,000 வெள்ளி சம்பாதிக்கிறீங்கன்னா செல்வந்தன் என்று அதை சொல்லிவிட முடியாது. அந்த 10,000 வெள்ளி சம்பாதித்து எவ்வளவு நீங்க சேமித்து வச்சிருக்கீங்க, அதை வைத்து தான் நீங்க பணக்காரரா ஏழையா என்று கணிவிக்க முடியும். 10,000 வாங்கிட்டு 12,000 செலவழிச்சிட்டு ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி நீங்க செல்வந்தனா உங்களை கணக்கிட முடியாது. ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நன்றாக கவனிக்கணும். பொருளாதாரத்தில் எப்படியாக கடனிலிருந்து வெளியே வருவது, பணத்தை எப்படி சம்பாதிப்பது, சேமிப்பது குறித்து உங்களோடு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் வேத வசனத்தின் மூலமாக. புரியுங்களா? இப்ப எவ்வளவு சம்பளம், இது வறுமையானவர்களின் கேள்வியாக இருக்கும். வறுமையானவர் இருக்காங்க, ஐயா எவ்வளவு நீங்க சம்பளம் வாங்குறீங்க. ஆனால் செல்வந்தர்கள் அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? எவ்வளவு சொத்து உங்களுக்கு இருக்கு, அதை வைத்து அவங்களை செல்வந்தர்கள் என்று அவர்கள் மதிப்பிடுவாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறத வச்சு உங்களை என்ன செல்வந்தர் என்று சொல்ல முடியாது. எவ்வளவு உங்களுக்கு சொத்து இருக்கிறது, சேமித்து வைத்திருக்கீங்க, அதை வைத்து தான் உங்களை செல்வந்தர் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கோடிகளை நீங்க சம்பாதிப்பதனால கோடீஸ்வரர்கள் அல்ல. கோடிகளை எவ்வளவு சேமித்து வைத்திருக்கீங்க, அதன் மூலம் தான் நீங்க கோடீஸ்வரர்கள் என்று சொல்ல முடியும். ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கோடியை நீங்க 10 ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிறீங்க, 1.5 கோடி செலவழிச்சிட்டீங்கன்னா நீங்க செல்வந்தர் சொல்ல முடியாது. நீங்க கோடிகளை எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறீர்கள், எவ்வளவு மில்லியன் நீங்க சேமித்து வைத்திருக்கீங்க என்பதை வைத்து தான் நீங்க செல்வந்தர் என்று அதை தீர்மானிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால் தான் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் வசனம் 6 முதல் 8 சோம்பேறியோ, நீ எறும்பு நிலத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து நாணத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். பாத்தீங்களா? வேதவசனம் தெளிவாக எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள். சின்ன எறும்பு தாங்க, அதை பாரு, அது எப்பொழுது சுறுசுறுப்பாக இறைகளை எடுத்துக்கொண்டே போய் சேர்த்து வைக்கும். எதற்கு? மழை காலத்துல அது ஆகாரத்தை உண்பதற்காக. ஹல்லேலூயா. எவ்வளவு நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு அநேகர் இந்த பொருளாதாரத்துல பணக்காரியத்துல மிக மிக அதிகமான கவனம் தேவை என்று ஏன் சொல்றேன்னா, இதுதான் மிக முக்கியம். கடனில் அநேக சிக்கியிருப்பது காரணம் என்ன? பணத்தை சரியாக பைனான்சியல் பிளானிங் இல்லாதனால்தான் அநேக பிரச்சனைகளில, பண பிரச்சனைகளில மாட்டிக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால இதுக்கு படிப்பு, நானும் அறிவு தேவையில்லைங்க. சாதாரண எங்க தாயார் படிக்காதவங்க தான். ஏன்னா எங்க அப்பாவும் அவள் படிக்காத, நன்றாக இன்றைக்கு கர்த்தர் கிருபையால அருமை எழுதுவார், பிரசங்கெல்லாம் பண்ணுவாரு. எங்கள் தாயார் 7 பிள்ளைகளை வைத்து கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த பணத்தை எப்படி கையாள்வது என்பது தெரிந்ததுனாலே இந்த 7 பிள்ளைகள் வளர்க்கும் போது அநேக கடன்கள், கஷ்டங்களில, வறுமையில சென்றாங்க. ஆனால் சற்று பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளர்கின்ற பொழுது, அதன் மூலம் பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற பொழுது அந்த பணத்தை அவர்கள் சேமித்து, இந்த இடுப்புல ஒரு சுருக்கு வைப்பார் போட்டிருப்பாங்க, அதுல பணத்தை சேமிப்பாங்க. அதை வைத்து என்ன செய்தாங்க? சின்ன ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. புரியுங்களா? அது பாத்தீங்கன்னாக்க அந்த தேங்காய் வியாபாரம் அதை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னாக்க அதுல கொஞ்சம் பணம் வர ஆரம்பித்தது. அதை வைத்து என்ன செய்தாங்க? இன்னும் பிசினஸ் பெருக்கும் என்று சொல்லி அரிசி வியாபாரம், அரிசி மூட்டைகளை கொண்டு வாங்கி வீட்டில இருந்து அரிசி வியாபாரம் செய்வாங்க. புரியுங்களா? இப்படியாக பணத்தை கையாள்வது என்பதை குறித்து, ஏன்னா நான் வருஷத்துக்கு ஒரு முறை ஹாஸ்டல்ல படித்திருப்பேன். ஏன்னா அந்த விடுமுறை லீவில் தான் செல்வேன். அப்பொழுது அந்த பிசினஸ்ல பணத்தை நம்ம கிட்ட கொடுத்து என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் இரவுல அந்த பிசினஸ்ல முடிச்ச பிறகு எவ்வளவு வரும் என்று. ஏன்னா நான் தான் அந்த கணக்கு நோட்டில் எழுதுவேன். புரியுங்களா? அப்ப எப்படியாக அந்த பணத்தை கையாள்வது என்று எங்க தாயாருக்கு தெரிந்திருந்தது. இதற்கு நான் படித்திருக்க வேண்டும், பெரிய டிகிரியோ மற்ற எல்லாம் இல்லை. உங்களுக்கு அந்த பணத்தை எப்படி கவனமாய் கையாள வேண்டும் என்ற நாணம் இருந்தாலே தேவன் உங்களுக்கு அதற்கேற்ற காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப சம்பாதிப்பது, சேமிப்பது, முதலீடு செய்வது, வருமானம், செலவழிப்பது, இந்த 5 காரியங்களையும் பண காரியத்தில் நம்ம தெரிந்திருக்க வேண்டும். என்னது? 1 சம்பாதிப்பது, 2வது
சேமிப்பது, மூன்றாவது முதலீடு செய்வது, நான்காவது வருமானத்தை எப்படி பெருக்குவது, ஐந்தாவது செலவழிப்பது என்பதை ஒவ்வொருவரும் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இங்கே பார்க்கிறோம், யோசேப்பு அவன் தான் முதல்ல பேங்க திறந்தான். வேதத்தில் பார்க்கின்ற பொழுது சேமிப்பை அவன் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தான், பார்வோனுக்கு கற்றுக் கொடுத்தான். எப்படி கற்றுக் கொடுத்தான்? ஜனங்களிடத்தில் சொன்ன, பார்வோனிடத்துல ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அவங்க விளைத்தல்ல 1/5 என்ன செய்யணும், பார்வோனிடத்தில் கொண்டு வந்து சேமிப்பு கிடங்குல, ஸ்டோர் ஹவுஸ்ல, கிட்டங்கியில சேர்க்க வேண்டும் என்று யோசேப்பு பார்வோனுக்கு சொன்னான், ஜனங்களுக்கு சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. 1/5 எங்க கொண்டு வரணும்? சேமிப்புக்கு கொண்டு வர வேண்டும். மீதம் உள்ளதான் அவங்க எல்லாம் சாப்பிடலாம். புரியுங்களா? உனக்கு தெரிஞ்ச 4 அவங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம், சாப்பிடலாம், எல்லாம் 1 சேவிங்ஸ்ல போடணும். புரியுங்களா? அதாவது உங்க இடத்துல 10 ரூபாய் இருக்கிறதா, 10 ரூபாய் அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டு இருக்கக்கூடாது. அதில் $1 $10 இருக்குன்னா $1 நீங்க எடுத்து வச்சுட்டு மீதி $9 நீங்க என்ன செலவழிக்கலாம். புரியுங்களா? அதனால என் பணம் தானே, நான் எப்படி செலவழிப்பேன்னா அப்புறம் கஷ்டப்படுவீங்க. புரியுங்களா? அதனால என்ன செய்யனாக்க, நீங்க அப்படி சேமிக்க ஆரம்பித்தீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கே வேலை இல்லைன்னு சொன்னாலும் நீங்க சேமித்து போன ஒரு 6 மாதத்திற்கு தாக்கு பிடிக்க முடியும். வேலை இருந்து பணம் வரவில்லை என்றாலும். புரியுங்களா? அதாவது நம்ம வேதத்தின்படி 10ல் 1 பாகம். புரியுங்களா? ஆமா, 10ல் 1 பாகம் ஆண்டவருக்கு கொடுக்கணும், 10ல் 1 பாகம் சேவிங்ஸ். புரியுங்களா? இங்க பார்வோன் கற்றுக் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்றேன், 5ல் 1 கொண்டு வர வேண்டும் பார்வோன் சொன்னது. புரியுங்களா? அப்ப இங்க பார்க்கிறோம், பணத்தை எப்படி சேமிப்பது என்பதை குறித்து நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய எய்ம், வாழ்க்கையில நோக்கம் என்ன? புரியுங்களா? பணத்தை சம்பாதிப்பது, பணத்தை சேமிப்பது மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நோக்கமாக இருந்து விடவும் கூடாது. புரியுங்களா? பணம் பணம் போனோம், சேமிப்பு போனா குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், கர்த்தரை ஆலயத்தை செல்லணும். அப்ப பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்காருன்னா, நான் பணத்தை எப்படி சம்பாதிப்பது, 7 நாள் வேலை பார்க்க போறேன், ராத்திரியும் வேலை பார்க்க போறேன், பணத்தை எப்படி சம்பாதிக்க போறேன்ட்டு இருந்தா குடும்பத்தை நீங்க கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும். உங்களுக்கு ஓய்வு தேவை, ஆரோக்கியம். சுவர் இருந்தா தான் என்ன செய்ய முடியும், சித்திரம் வரைய முடியும். பேப்பர் இருந்தா தான் அதை எழுத முடியும், இது பண்ண முடியும். அப்ப சரீரத்துல பலன் இருந்தா தான் நீங்க காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப யோசிப்ப பாருங்களேன், பணத்தை சேமிப்புக்கு அவன் சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் திருமணம் முடித்துக் கொண்டான். யோசேப்பு திருமணம் முடித்துக் கொண்டு பிள்ளைகளையும் பெற்றானான். புரியுங்களா? அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் என்ன சொல்லுவாங்க, பிசினஸ் பண்றாங்க. அநேகரை பார்த்துருக்கேன். இந்திய தேசத்துல பொதுப்பணி துறையில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுவது அறந்தாங்கி பட்டணத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு பிசினஸ் மேன் ஒரு கடை, மளிகை கடை வச்சு பயங்கரமான அவர் ஸ்டோர் வச்சு நடத்துறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு, அவருக்கு சிறுநீரக டியூப் வெளியே தான் போயிட்டு இருக்கும். இருந்தாலும் காலையிலிருந்து இரவு வரை அதிலேயே உட்கார்ந்து பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா பணம் வருகிறது என்று சொல்லி சரீரத்தை குறித்து அவர் என்ன செய்யல, அக்கறை கொள்ளாமல் இருந்தார். அதனால் சரீரம் பலவீனம் போட்டு கொண்டுதான் வந்தது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே யோசேப்பு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சேமிப்பை செய்து கொண்டு திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பிள்ளைகளை பெற்றது மட்டுமல்ல, தன் சகோதரர்களை நன்றாக கவனித்தான், தன் தகப்பனை நல்ல இடத்துல தங்க வைத்தான். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு காரியத்தை அந்த சேமிப்புற நாட்களில் தான் குடும்பத்தை திருமணம் நடைபெற்றது, பிள்ளைகளை கவனித்தான், தன்னுடைய சகோதரர்கள் 11 பேரை கவனித்தான், தன்னுடைய தகப்பனையும் நல்ல இடத்துல கோசன் பட்டணத்துல பசுமையான இடத்துல தங்க வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பணத்தை சம்பாதிக்க தெரியணும், பணத்தை சேமிக்க தெரியணும், பணத்தை முதலீடு செய்ய தெரியணும், பணத்தை வருமானத்தை உருவாக்க தெரியணும். அதேவேளை பணத்தை சரியான விதத்தில் செலவழிக்க உங்களுக்கு தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பஞ்ச காலத்தில் சேர்த்து வைக்கும் திட்டத்தை நீங்க விட்டுவிட கூடாது. ஹல்லேலூயா. செலவு மட்டுமே செய்துவிட்டு சேமிக்காமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. யோசேப்பு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தது 5ல் 1 பாகம், 1 பகுதி சேமிக்க வேண்டும். நமக்கு இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வருகின்ற பொழுது 10ல் என்ன நம்ம 2 பக்கம் சேமிக்கணும். 1 கர்த்தருக்கு, 1 உங்களுடைய சேமிப்புக்கு. புரியுங்களா? அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனுக்கு 20% கட்டிட்டு மீதி 60%
நீங்க பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, குடும்பத்திற்கு நீங்க செலவழிக்கலாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால சேமிப்பு என்ன செய்தது? யோசேப்பு சேமித்தான். பஞ்ச காலத்திலே எகிப்து தேசத்தை அழிவு நின்று பாதுகாத்தது. ஒரு மனிதருடைய இந்த சேமிப்பின் திட்டம் முழு தேசத்தை, எகிப்து தேசத்தை மட்டுமல்ல, சரௌண்டிங்ல இருந்த அநேக தேசத்து ஜனங்கள் எகிப்தில் வந்து தானியத்தை பெற்றுக் கொண்டதுக்கு காரணம் ஒரு மனிதனுடைய, யோசேப்பு என்ற தேவ மனுஷனுடைய சேமிப்பின் திட்டம் தான். ஹல்லேலூயா. அப்ப யாரிடத்தில் பணம் வரும்? புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க தெரிந்து கொள்ளணும். யாரிடத்தில் பணம் வரும்? பணம் யாருக்கு வரும் என்றால், தனது வருமானத்தில் 10 பங்கை சேமிப்பவர்களுக்கு தான் பணம் ஆசையோடு வரும். பணம் யாரிடத்தில் வரும்? சேமிக்கக்கூடியவர்களிடத்தில் தான் பணம் ஆசையாக வரும். ஹல்லேலூயா. பாருங்க, 20 வயதுல வேலைக்கு செல்றீங்க வைத்துக்கோங்க. ஏன்னா ஒரு 100 ரூபாய் ஒவ்வொரு மாசம் செலவழித்தீர்கள் என்றால், நீங்க ரிட்டைர்மெண்ட் பண்ணுகின்ற பொழுது அது எவ்வளவோ லட்சங்களாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அது வரக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அது பேர் தான் கூட்டு வட்டியினுடைய மகிமை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒன்று, சேமிக்க வேண்டும். நல்ல வியாபாரத்தில் முதலீடு செய்து முதலீடு செய்வதற்கு பணம் கடுமையாக உழைக்கும். நல்ல வியாபாரத்தில் முதலீடு செய்தீங்கன்னா உங்க பணமே உங்களுக்காக உழைக்குங்க. நல்ல வியாபாரத்தில் நீங்க முதலீடு செய்யணும். அதான் நன்றாக நீங்க திட்டம் போட்டு நல்ல பணம் வரக்கூடிய அந்த காரியத்தில், வியாபாரத்தில், பிசினஸ்ல நீங்க இறங்க வேண்டும். நல்ல நாணமுள்ள ஆலோசனைக்காரர்கள் உதவியோடு முதலீடு செய்து கவனமுள்ள முதலாளியிடத்தில் பணம் தங்கும். புரியுங்களா? ஆலோசனை, நல்ல ஆலோசனை, பைனான்சியல் அட்வைசர்கிட்ட கேட்டு நல்ல முதலீடுகளில் நீங்க பணத்தை போடுகின்ற பொழுது உங்களிடத்தில் பணம் வரும். உங்களுக்கு பணம் வந்து சேரும். அப்ப பணம் வந்து எப்போ தங்காதுன்னா, தனக்கு பழக்கம் இல்லாத தொழிலில நீங்க முதலீடு செய்தீங்கன்னா எல்லாம் பிச்சுட்டு போயிடும். பணம் உங்களிடத்துல தங்காது. அவசரப்பட்டு ஆசைப்பட்டு அவர் செய்யறாரு நானும் செய்யறேன் அப்படின்னு நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா பணம் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். நான் சொல்றது கரெக்டா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழக்கம் இல்லாத தொழிலிலே முதலீடு செய்தால் பணம் உங்களை விட்டு ஓடிவிடும். ஹல்லேலூயா. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஏன்னா நீங்க என்ன செய்யனாக்க, முதலாவது ஒரு பிசினஸோ எந்த காரியமோ செய்கின்ற பொழுது ஜெபம் செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. அநேக கிறிஸ்தவ பிசினஸ் மேன்லாம் ஒவ்வொரு நாள் காலையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் பிசினஸ்ல செய்ய வேண்டிய முடிவுகளை எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் ஜெபிங்க, கர்த்தரை தேடுங்க. இரண்டாவது, செலவுகளை கட்டுப்படுத்துங்க, அன்னெசரி செலவுகள் இருக்கக்கூடாது. மூன்றாவது, சேமிப்பை பெருக்குங்க. உங்களுடைய சேமிப்பை பெருக்குவதற்கான காரியங்களிலே நீங்க கவனம் செலுத்த வேண்டும். ஆறாவதாக, கர்த்தருக்கு, அதாவது எதிர்கால வருமானத்தை உறுதி செய்யுங்க. அதாவது ஸ்டெடி கேஷ் ஃப்ளோ. எதிர்காலத்தில் உறுதியான வருமானம் இதிலிருந்து வர வேண்டும். ஒரு நல்ல வருமானம் வருவதை உறுதி செய்ய வேண்டும். புரியுங்களா? அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்க முதலீடு செய்து அந்த தொழிலை நீங்க செய்ய வேண்டும். ஏழாவதாக, கர்த்தருக்கு கொடுப்பதையும் ஏழைகளுக்கு உதவி செய்யும் மறக்கவே கூடாது. இதுதாக மிக முக்கியம். பணத்தை எப்படி நாங்கள் பெருக்குவது என்பதை, பணம் யாரிடத்தில் வரும் என்பதை குறித்து சொல்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய காரியங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். புரியுங்களா? ஏன்னா இந்த குறுகிய நேரத்தில் இதை நீங்க நன்றாக கவனிங்க. இன்னும் அநேக காரியங்களை குறித்து, எப்படியாக கடன்களை எல்லாம் அடைப்பது, பணம் எப்படி உங்களுக்கு வருவதற்கான வழிகள் எல்லாவற்றையும், எப்படியாக முதலீடு செய்வது, முதலீடு எதை செய்வது என்பதை குறித்தெல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கவனத்தோடு நீங்க கேளுங்க. இதை கேட்கின்ற பொழுது இந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதார செழிப்பை உங்களுக்கு கொண்டு வரும். புரியுங்களா? இது மிக முக்கியம். வேத வசனத்தின்படியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதனால என இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு தேவன் ஒரு புதிய பலனை கொடுப்பாரு. ஏன்னா உன்னத தேவன் உங்களோடு இருப்பதினால நீங்க எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. அவர் எப்படி தாழ்மையில் கிடந்தவர்களை அவர் தயவாய் உயர்த்தக்கூடியவர். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க, எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் என்று 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். புரியுங்களா? தேவன் அப்படியாக தாவீதை, ஏன்னா அவன் சாணி கடங்களே கடந்தான், அவனை தூக்கி கர்த்தர் ராஜாவாக பேரரசனாக உயர்த்தியவர். உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். கவனத்தோடு கேளுங்கள்.
கர்த்தர் நாமம் மகிமைப்படும். தொடர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தி வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து, தீங்குக்கு வியாதிக்கு விபத்துகளுக்கு பாதுகாத்து குடும்பம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிரச்சனையோடு வியாதியோடு இருக்கிற மக்களுக்காக எப்பொழுது ஜெபிக்கிறேன். வார்த்தை அனுப்பி குணமாக்கும். எல்லா தழும்புகள், வியாதிகள், கேன்சர் நோய், மூட்டு வலி, இடுப்பு வலி, ஆண்டவரே ஹார்ட் அட்டாக் எல்லாம் நீங்கட்டும். பொருளாதாரத்தில் எல்லாம் கடன் பிரச்சனை நீங்கட்டும். செழிப்பை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.